கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வந்து ஆண்டவரே இருதயத்தின் யோசனைகளையும் ஆவியையும் ஆத்மாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக வல்லமையும் ஜீவனுமா எங்களுக்குள்ளே 30, 60, 100 பலம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. நாம் ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட், தேவனுடைய வார்த்தை, ஸ்வாட், அவைகளை குறித்து பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கும் த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம்னா என்னது? அது இஸ் த வேர்ட். இட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை. ஆமென். த ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட். ஆமென். எஸ்ஐயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எஸ்ஐயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். பூமியை தன் வாக்கின் கோலால் அடித்து, ஆமென், பூமியை தம்முடைய வார்த்தையினாலே. ஏன்னா கடைசி நாட்களில் கர்த்தர் நியாயந்திருக்கிற ஒன்று இருக்கிறது. அது நான் அல்ல, என்னுடைய வார்த்தை என்று இயேசு சொல்லுகிறார். வார்த்தை தான் நியாயந்திருக்கும். அப்போ பூமியை தமது வாக்கின் கோலினாலே அடிப்பாராம். பூமியை தமது வாக்கின் கோலினாலே அடித்து தமது வாயின் சுவாசத்தினாலே துன்மார்க்கரை சங்கரிப்பார். வாயின் சுவாசம்னா என்னது? பட்டயம். வாயின் சுவாசம்னா வார்த்தை. அது வார்த்தையாலே, ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட். ஆமென். த ஃபயர் ஆஃப் ஸ்பிரிட், த ஃபயர் வேர்ட். வார்த்தையாலே சங்கரிப்பார். ஆமென். அதே போல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அப்ப நீக்கப்படும் போது, அது நீக்கப்படும் போதுனா எது நீக்கப்படும் போது? நீக்கப்படும் போதுனா எது நீக்கப்படும் போது? யார் நீக்கப்படும் போது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலிருந்து நீக்கப்படும் போது. நீக்கப்படும் போதுனா இஸ் டிபார்ட்டட். இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது. ஆமென். நீக்கப்படும் முன்னே அந்த நாள் வெளிப்படாதுன்னு வருது இல்லையா? அதே தெசலோனிக்கேயர்ல வருது. ஓகே. ஆனால் நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். எந்த அக்கிரமக்காரன்? ஆன்டிகிரைஸ்ட் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். வாயின் சுவாசம்னா என்னது? ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட். அவர் வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த கருக்குள்ள பட்டயத்தினால தான், வாயின் சுவாசத்தினால தான் அக்கிரமக்காரனை அவர் சங்கரிப்பார். சரி, அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. 16ஆம் வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பு.
இல்லாவிட்டால் என் வாயின் பட்டயத்தோடு சபைக்கும் இன்றைக்கி அதுதான் கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்பு. ஆமென், ஹல்லேலூயா. மனம் திரும்பு, கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வருகிறதுக்குள்ள ஏற்கனவே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம், இல்லை. ஆனாலும் கூட கர்த்தருடைய எழுப்புதலில் நமக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவையாக இருக்கிறது. நம்முடைய வஸ்திரங்களை எல்லாம் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே அழுது புலம்பி கடைசி நாட்களில் ஆமென் மனம் திரும்பி ஆமென். இன்றைக்கும் நமக்கு சபையில் நடக்கிறதையும் ஒரு அவங்களுக்கு தானே நடக்குது, நமக்கு என்ன, நம்ம சுகமாக இருக்கிறோமே, நல்லா இருக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தர் உன்கிட்ட பட்டயத்தை நீட்டும் போது உனக்கு தெரியும், அவன் சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறது கர்த்தருக்கு அறிவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சபைக்குள்ளே இருந்து கொண்டு யாரையுமே இழிவாய் காணாதபடிக்கு, யாரையுமே ஒரு மட்டமாக நினைக்காதபடிக்கு, ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். சும்மா இல்லை. ஒரு சபை என்பது அவயம், அது பலவீனமான அவயமோ பலமுள்ள அவயமோ கர்த்தர் உண்டாக்குன அவயம். அது ஒரு அவயம் பலவீனமாக இருக்குதுன்னா எல்லாரும் சேர்ந்து அதை என்ன செய்யக்கூடாது, இன்னும் பலவீனப்படுத்தக்கூடாது, அதுக்காக செபிக்கணும். சரி, பட்டயம் என்பது தேவன் நமக்கு தரும் தற்காப்பு ஆயுதம். எப்படின்னா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். ஆமென். அப்போ அது வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி தேவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படுதோ, உங்கள் வாயில் என் வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்படணும். பட்டயமாக வார்த்தை புறப்படணும். வார்த்தை இருக்கிறதுங்கிறது வார்த்தையில் பிறந்த நீங்கள், ஆவியில் பிறந்த நீங்கள், உங்கள் ஜீவியத்தில் ஸ்பிரிட்டும் வெளிப்படணும், வேர்டும் வெளிப்படணும், ஸ்வாடும் வெளிப்படணும், பட்டயம் வெளிப்படணும். அது யாருக்கு பட்டயம் போல் இருக்கும்? அது யாருக்கு இருதயத்தை யோசனையை வகை இருக்கிறதாக இருக்கும்? யாருக்கு அது குத்துறதா இருக்கும்? யாருக்கு அது காயம் கட்டுறதாக இருக்கும்? அது டிபெண்ட் அப்பான் த மெஷர்ஸ், அவங்க அளவுகளை பொறுத்தது. சரி, அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? அது நமது சரீரத்தை உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. சபையில் சில பேருக்கு குத்தி பேசினா தான் பிடிக்கும். சரி, குத்தி பேசினா தான் புரியும். ஷார்ப்பர் தான் எனி 2-edged sword சொன்ன மாதிரி குத்தணும், சுருக்குன்னு குத்தணும். புரியுதா உங்களுக்கு? வேணுன்னே குத்தக்கூடாது. அது கர்த்தர் வாயை திறந்து அது வரணும். பிரைஸ் காட். புரிஞ்சுட்டோம், கரங்களை உயர்த்துங்க. வேணும்லாம் குத்தினா அது ஆக்டிவில் வராது, ஆக்ஷன் இருக்காது, அதில் லைஃப் இருக்காது, அது அவங்கள உரைக்காது, அது உரைக்காது. பிரைஸ் காட். கர்த்தர் பேசணும், கர்த்தர் பேசுகிறது அவங்கள உரைக்கணும். ஆமென். அப்போ அந்த பட்டயம் போல் ஆமென் என்னுடைய இருதயத்தை பிளக்கவும் முடியும். பேதுரு பேசும்போது அப்படி நடந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை கேட்டபொழுது, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. அதையா பாத்தீங்களா? இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. நீங்கள் பேசும்போது யாராவது இப்படி அனுபவம் இருக்கா அவங்களுக்கு? பேசும்போது இல்லை பட்டர் ஜாம் வச்சு தடவி கொடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, ஆனால் மாலிஷாக அப்படியே பேசிட்டு போயிட்டாங்க. நீங்கள் பேசுகிறது குத்தணும். புரியுதா? சும்மா நான் சொல்கிறது புரியுதா? பேதுரு இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன? அப்போ அந்த இருதய கடினம் அது வரைக்கும் அந்த ஆவி உள்ளுக்குள்ளே இருக்குது, கேட்கக்கூடாதபடிக்கு இருக்குது, அந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு இருக்குது. ஆமென். தூங்க வைக்கிறாங்க நம்மளை, நல்லா தூங்கிட்டே இருப்போம், நல்லா ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த சபையிலலாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஆமாம், சில சபையிலலாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்கள் மாறினா என்ன, பரலோகம் போனால் என்ன, போனா என்ன, இடத்த நிரப்புறீங்களா, போதும் போங்க, அது உங்கள் பாடு. வார்த்தை வரணுங்க, குத்தணும், வார்த்தை குத்தணும். பிரைஸ் காட். அப்போ இது நடக்குதா இல்லையா? அப்போ பெண்டிகாஸ்ட் நாள் இனிஷியல் டேலே நடக்குது. அந்த அதிகாரம் ஆரம்பித்த சாப்டர் 2 தான் சபா வரலாறு ஆரம்பிக்குது. அந்த நாட்களிலேயே அதிலே நடக்குது. பேதுரு எழுந்து பேசும்போது அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி.
பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். அப்ப இந்த காரியம், இது ஆவியானவர் அதாவது மனமாற்றத்தின் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், குத்தப்படுறதுங்கிறது. அப்போ வார்த்தை நல்லா கவனிக்கணும். நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை, அதை தான் நான் சொன்னேன். சபை மனம் மாறுதலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது உங்களுக்கு கேட்ட உடனே, ஒரு ஃபஸ்ட்டு வார்த்தையை நீங்கள் கேட்ட உடனே குறிப்பிட்ட காரியத்தில் உங்களுக்கு உங்களுக்கு விடுதலை தேவை, எதில் மனமாற்றம் தேவை அப்படிங்கிறத கர்த்தர் பேசும்போது, அது நான் நல்லா பார்த்துருக்குறேன். சில பேர் என்கிட்ட சபையெல்லாம் முடித்து மற்ற நேரங்களில் ஃப்ரீயாக பேசும்போது நான் பேசும்போதே அவங்க குத்தப்படுறாங்கங்கிறத நான் தெரிஞ்சுவேன். அவங்க குத்தப்படுறாங்க, அவங்க அடுத்தது பொலைட்டாக கேட்பாங்க, அப்போ நான் என்ன செய்யணும், நான் இதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ அவங்க குத்தப்பட்டாச்சு. புரியுதா? அவங்க ஒரு காரியத்தில் குத்தப்பட்டாங்க. குத்தப்படுறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தை உங்களை அப்படியே எடுத்த உடனே உங்களுக்குள்ளே வல்லமை, ஜீவன், அப்படி அபிஷேகம் அப்படியே பொங்கிற மாதிரி வந்துடாது. கர்த்தர் யார் யாருக்கு எப்படின்னு வச்சுருக்கிறார். இந்த ஜனங்கள் கேட்டபோது குத்தப்படுறாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே என்ன நடக்குது பாருங்க. இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இதை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்ல கடிக்கிறார். ஸ்தோத்திரம். பத்தியா, இப்படி பேசிட்டார், இப்படி நமக்கு சொல்லிட்டார், இப்படி அட்வைஸ் பண்ணிட்டார், இப்படி குத்துற மாதிரி பேசுகிறார், இப்படி பேசுகிறாரு. ஹல்லேலூயா. பல்ல கடிக்கிறாங்க. யாரை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க? வார்த்தையை பேசுகிறவங்களை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். பேசுகிறது யார்? ஆவியானவர். அப்போ நீ யாரை பார்த்து பல்ல கடிக்கிற? ஊழியக்காரனை பார்த்து பல்ல கடித்தா ஆவியானவரை பார்த்தானே பல்ல கடிக்கிற. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம ரைட். அப்போ வேதம் சொல்லுகிறது, இது ஆவியானுடைய ஃபஸ்ட்டு, அது ஒரு ரிப்பெண்டன்ஸினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜே. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8-9 இந்த வசனங்களை படிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8-9. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை, இது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இன்னும் சபையில் இருந்து கொண்டு உலக பிரகாரமாக, ஆமென், உலக பிரகாரமான சபையாக, ஒரு சபைக்குன்னு ஒரு அட்டென்ஷன் இருக்குது. சபைக்குன்னு ஒரு அட்டென்ஷன் இருக்குது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடுதலுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் இருக்குது. அதை நீங்கள் சரியாக காத்துக்கலான்னா உங்களுக்குள்ள வார்த்தை இல்லை. உங்களுக்குள்ள வார்த்தை இருந்தால் அந்த சபையே எப்படி இருக்குன்னு தெரியுமா? அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். உண்மை, நான் பாரத்தோடு சொல்லுகிறேன். இருக்குது, நம்ம சபையிலலாம் இருக்குது. திடீர்னு பிசாசு அதை குலைக்குது. அந்த பாரத்தில் தான் சொல்கிறேன். திடீர்னு அதை குலைச்சி போடுது, திடீர்னு அதை குலைச்சி போட்டுருது, அந்த காரியத்தை குலைச்சி போட்டுருது. அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அங்கே என்ன தேவை இருக்குது? அங்கே அவங்களுக்கு ஆசீர்வாதமா, இன்னும் பெரிய செழிப்பா, இன்னும் நன்மையா, இன்னும் ப்ரொடெக்டா? நோ. என்னது தேவை இருக்குது? குத்தப்படுறது தேவை இருக்குது. அப்போ பாவத்தை குறித்தும், அப்போ அது என்ன நடக்குது அங்கே? அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்போ உலக பிரகாரமான காரியம் அங்கே வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால தான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். ஒரு சபையில் எப்போ பார்த்தாலும் பாவத்தை குறித்தே பேசிகிட்டு இருந்தால் அந்த சபை சரியில்லைன்னு அர்த்தம். உண்மை. ஒரு சபையில் அடுத்ததை குறித்து கண்டிக்க உணர்க்கணும், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தணும். ஏன்னா தேவனுடைய சபையில் நியாய தீர்ப்பு துவங்கும் காலம். அப்போ அதை குறித்து கண்டிச்சுக்கணும். சும்மா பாவத்தை குறித்தே கண்டிக்கக்கூடாது. அடுத்தது நீதியை குறித்து, அடுத்தது நியாய தீர்ப்பை குறித்து. அடுத்த வசனம், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே. ஆமென். அப்போ ஆண்டவரை விசுவாசியாதபடினாலே இது பாவிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நினைக்கிறீங்களா? அதுக்கு எடுத்துக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசியாமல் பந்தி எடுக்கிறது, அவரை விசுவாசியாமல் சபை ஐக்கியத்துக்குள்ளே வர்றது, அந்த வார்த்தையை விசுவாசிக்காமல் அவர் சொன்ன வார்த்தையை, அவர் சொன்ன அந்த கடினமான வார்த்தைகளை, கடிந்து கொண்டு பேசின வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியாமல், கண்டித்து உணர்த்தின வார்த்தையை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால், ஆமென்,
கர்த்தர் உணர்த்தி கொண்டே தான் இருப்பார். இந்த சபையில் வார்த்தை வந்து கொண்டே தான் இருக்கும். இப்படி தான் வரும், இப்படி தான் வரும். ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வரும், இன்னொரு பக்கம் இப்படி தான் வரும். ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் வேதத்தில் மேலும் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, சமாரியால அவன் பிரசங்கிக்கிறான். அவனுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது the word, அந்த வார்த்தையை பிரசங்கிக்கும் போதே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ அந்த வார்த்தையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தையில் என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அந்த வார்த்தையில் என்ன இருக்கு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குது. அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது? பாபத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறது இருக்கிறது. ஆமென். அதனால தான் உடனே ஏற்றுக்கிறாங்க, உடனே ஏற்றுக்கிட்டு வர்றாங்க. நம்மளும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், மிதமிஞ்சிற நீதிமானாக போயிட்டோம் நிறைய பேர். ஆமாம், நம்மளும் அப்படி தான் இருந்தோம் ஆரம்பத்தில். அப்போ இன்றைக்கி வந்து என்னாச்சு? ஆமாம், இப்போ திருப்பி அதே தான். ஏன்னா அவரை விசுவசிக்கலை. அவர் விசுவசிக்கலைன்னா திருப்பி எங்கே போயிடுறோம்? பேக் ஸ்லைடிங். எங்கே போயிடுறோம்? அவரோட பார்வையில் சபையில் இருந்தாலும் எங்கே போயிடுறோம்? ஆவியை பெற்றிருக்கிறோம், கிருபையை பெற்றிருக்கிறோங்கிற ஒரு காரணத்துக்காக தான் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது வரைக்கும் கர்த்தர் கண்டித்து உணர்த்துக்கிட்டே தான் இருப்பார், கண்டித்து உணர்த்திக்கிட்டே தான் இருப்பார். நம்ம சொல்லணும், நாங்கள் ஆண்டவ மாதிரி நாங்கள் என்ன செய்யணும்? ஆமென். நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் பேசும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதே போல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். 22ஆம் அதிகாரம் 16. இது யாரை குறிக்குது? சவுல். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்னாடி இருந்த பெயரான சவுல். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். வந்த வார்த்தை என்ன வார்த்தை? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஸ்வாட், பட்டயம், முள்ளு குத்தும். வார்த்தை உன்னை குத்துது. ஆமென். ஹல்லேலூயா. அது தெரியாமல் நீ என்னை உதைக்கிற, அது தெரியாமல் நீ நிந்திக்கிற, அது கடினமாம் சொன்ன உடனே அவன் உடனே எழுந்திருந்து அவன் பார்வை அடைந்தான். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அவன் கேட்டு மனம் திரும்பும் போதே, அவன் பார்வை அடைந்த போது கர்த்தர் அவனுக்கு என்ன சொல்கிறார்? நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அடுத்தது பாருங்க, கொர்நேலியு குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 47, 48 இந்த வசனங்களை படிங்க. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற. அப்போ இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட வார்த்தையெல்லாம் குத்தப்பட்டவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். வார்த்தை வந்து அவங்களை என்ன செய்கிறது? குத்துகிறது. வார்த்தை குத்தணும். சும்மா குத்திட்டு இருக்கக்கூடாது. சரியாக உங்களைய ஷார்ப்பர் தான் எனி 2-edged sword உங்களை உரைக்கணும். குத்துறதுன்னா என்ன சொல்கிறது? அப்படி குத்தி கிழிக்கிறது இல்லை, குத்துறதுன்னா என்ன சொல்கிறது? சில பேரை பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைகள் சில சேட்டை பண்ணும்போது ஒரு கிள்ளுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கிள்ளுவாங்க. ஒரு கூட்டத்திலலாம் இருக்கும்போதோ எங்கேயா இருக்கும்போது ஒரு கிள்ளுவாங்க. அந்த கிள்ளுலேயே அதான் குத்தப்படுறது அந்த பிள்ளைக்கு. அப்படியே உட்காந்துரும் சில பிள்ளைகள் திருப்பி கிள்ளும். அது வேறு, அதுக்குள்ளே நான் போகல. திருப்பி புரண்டும் பிடிச்சி அப்படியே இப்படி பண்ணும். என்னையா கிள்ளிட்ட, நீ என்னையா குத்திட்ட, அப்படி பண்ணும். ஆனால் உண்மையிலேயே நல்ல ஒரு இதாக இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யும்? ஒரு கிள்ளிலே நமக்கு அலாட்டு வந்துடுச்சு. அதே தான் இந்த குத்தப்படுற காரியத்திலையும் எப்படி தான். எத்தனை வாட்டி சபையில் குத்தப்படுறோம், எத்தனை வாட்டி அநேகர்கள் குத்தப்படுறோம். ப்ரைஸ். அப்போ
அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும். அப்போ பேதுரு இது யார் தெரியுமா? இது புறஜாதிகளுங்க, ஆண்டவரை அறியாதவங்க, முன்ன பின்ன இயேசு அறியாதவங்க. அவங்க மத்தியில் அவன் பேசும்போது பாருங்க, அந்த வார்த்தை அவங்க என்ன செய்யுது? குத்துது. அந்த வார்த்தை ஷார்ப்பர் தன் எனி 2-edged sword-ஆக குத்தின உடனே அவங்க எல்லாருமே அவங்க குத்தி நாங்கள் என்ன செய்யணும் கூட கேட்கல. அவங்க இதுதான் இது நான் பார்த்துருக்குறேன் சபையில், இங்கே சமயத்தில் அபிஷேக வேலையில் பார்த்துருக்குறேன். நிறைய பேரை ஒட்டச்சு கர்த்தர் ஆவியில் நிரப்புறதை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு பிறகு அப்படியே கம்மியாகிடுது. அதுக்கு அது கண்டினியூவாக இருக்கணும், அது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கணும். ஒன்ஸ் உங்கள் மேலே அந்த ஃபோர்ஸ் இறங்கிடுச்சுன்னா அடிக்கடி குத்தணுமா? நோ 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 நோ. அந்த வார்த்தை வந்த உடனே உங்களுக்குள்ளே இப்போ எப்படி வந்துடும்? பவர், லைஃப், அமேன், ப்ரொடியூஸ், உருவாக்குறது. அடுத்ததில் ஷார்ப்பர் தென் ஷார்ப். அடுத்து எப்படி செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், இனி அதில் போகக்கூடாது, இனி அந்த காரியத்தில் போகக்கூடாது. பாஸ்டர் ஒரு முறை கண்டிக்கிறாரு, பாஸ்டர் ஒரு முறை சொல்கிறாரு, வாவியான ஒரு முறை பேசுகிறாரு, இனி அதுக்குள்ளே போகக்கூடாது, இனி அதுக்குள்ளே செய்யக்கூடாது, இனி அந்த காரியத்தில் போகக்கூடாது. செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது பவர் அண்ட் லைஃபாக வரும். இல்லைனா சபையில் இருக்கிற நாள் வரை, இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையிலும் அந்த வார்த்தை உங்களை குத்திக்கிட்டு தான் இருக்கும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் இதையும் நான் பார்க்கிறேன். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது அப்படியே தான் இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கார் ஆண்டவர், குத்திக்கிட்டே இருக்கார் ஆண்டவர், பேசிக்கிட்டே இருக்கார் ஆண்டவர். அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை சாதகமாக சொல்லணும்னு பார்த்தா கூட முடிய மாட்டேங்குது. நல்ல ஒரு ஆயின்மெண்ட்டை போட்டு தேய்ச்சி விட்டு நல்ல ஒரு மாலிஷாக பேசணும்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். சடன் த வேர்ட் ஆஃப் காட் கேம். ஆமென். அப்படி தான் வருது. பிரைஸ் காட். இன்னொன்று தெரியுமா, ஊழியக்காரங்களுக்கு இதில் பாரம் இருக்குங்க. சும்மா இல்லை, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள். சில பேர் இதில் பலவீனப்பட்டுலாம் போயிருக்காங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. ஆமென், ஆமென். அதில் அவங்க ஞானமாக அந்த காரியத்தை செய்யணும், ஞானமாக செய்யணும், ஞானமாக பேசணும், ஞானமாக. எந்த ஆத்மாவும் ஆண்டருக்கு உண்டாக சோர்ந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் ஒன்றுமே செய்யலை, நான் பத்திரமாத்து தங்கம், நான் சுத்த வெள்ளி, நான் சுத்த சுயம்புனா, என்னைய போய் இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, அது அப்படியே பாஸ்டர் அடிச்சிடும். நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா கர்த்தர் பேச மாட்டார். நல்லா நினச்சிக்கங்க, உங்கள் சிந்தனையை அறிந்து உங்கள் ஆவியை அறிந்து தான் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுகிறாருன்னா அதில் ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் பேசுகிறாருன்னா அதில் ஒரு காரியம் இருக்குது. ஆமென். 48ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி. பாருங்க எவ்வளோ ஆர்டர் அந்த வார்த்தை வருது. முதல்ல ப்ரீச், அது அவங்கள குத்துது, அவங்கள உடைக்குது, அவங்கள உணர்த்துது. நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இல்லை, சடன் ஹோலி ஸ்பிரிட் ஃபால், அவங்க மேலே பலமாக இறங்குறாரு, அவங்க அப்படியே சரண்டர் ஆகுறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். நீ தொடர்ந்து எங்களோட பேசும், தொடர்ந்து எங்களோட பேசும். நீ பேசுகிறது சாஃப்டோ ஹார்டோ, ஆமென், ஷார்ப்பர் தான் எனி 2-edged sword-ஓ நாங்கள் கேட்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி. அது வரைக்கும் பவுல் எப்படி அப்படியோ பேசியிருப்பான். குத்துற மாதிரி பேசியிருப்பான், உடைக்கிற மாதிரி பேசியிருப்பான். தேவனுடைய வார்த்தை சம்மட்டி இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்
எல்லாம் இருக்குல்ல, எப்படியோ பேசியிருப்பான். அசையவே இல்லை. லீதியால் அசையவே இல்லை. கர்த்தர் ஒரு நாள் பார்க்குறார். அவன் பேசியவைகளை கவனிக்கும்படிக்கு என்ன செய்கிறார்? அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார் இல்லையா? அவனுடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? கர்த்தர் திறக்கிறார். உடனே அவன் என்ன செய்கிறார்? அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து அப்போ இந்த வார்த்தை லீதியால் என்ன செஞ்சுருக்கு? உடைச்சிருக்கு. அது வரைக்கும் அந்த ஆற்றங்கரையில் கூடுற சபையில் தான் கூடியிருக்கிறா. அவளும் வர்றா, எல்லாரும் மாதிரியும் வர்றா. சபை முடியுது போகிறா. அவள் கர்த்தர் பிரசங்கிக்கிறாரு, எல்லாத்தையும் கேட்குறா, போகிறா. ஒரு மாற்றமும் நடக்கலை. ஆனால் ஒரு நாள் பவுல் பேசியவைகளை கவனிக்கும்படிக்கு கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தார். பவுல் எப்படி பேசினா? பாவத்தை குறித்து பேசினானா? நீதியை குறித்து பேசினானா? நியாய தீர்ப்பை குறித்து பேசினானா? உலகத்தை குறித்து பேசினானா? கண்டித்து பேசினானா? எது பேசினானா தெரியாது. ஆனால் பேசியிருக்கிறான். அந்த பேசின வார்த்தை, திஸ் வேர்ட் ஃபார் மீ, எனக்கு தான் அந்த வார்த்தை பேசுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் இந்த வார்த்தை குத்துன்னு சொல்ல முடியாதுமா. கர்த்தருக்கு தெரியும். எல்லாரையும் இந்த வார்த்தை குத்துன்னு சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். சில பேர் சாஃப்ட் யோகா அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓகே. அதே போல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மேலும் ராத்திரியிலே நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்க, அங்கும் அவன் பட்டயத்தை எடுத்து தன்னை என்ன செய்து பார்த்தான். அந்த மனுஷன் கொலை செய்ய பார்த்தான். அது என்ன பட்டயம்? வார்த்தையாக பட்டயமா? அது என்ன பட்டயம்? ஃபிசிக்கல் ஸ்வாட், நேச்சுரல் ஸ்வாட். அதை எடுத்து குத்துக்களை பார்த்தான். ஆனால் அங்கே பட்டயமான வார்த்தை யார் மூலமாக வந்தது? உனக்கு ஒன்றும் கெடுதி செய்து கொள்ளாதே. நீங்கள் பேசுகிற வார்த்தையிலேயே ஒருத்தங்களை குத்த முடியும், ஒருத்தங்களுக்கு வல்லமையும் ஜீவனையும் தர முடியும், உணர்வை தர முடியும், உடைக்க வைக்க முடியும். ஆமென். யார்? பிலிப்பு பேசுகிற வார்த்தையை கேட்டு ரதத்தை நிறுத்த சொல்லி ஒரே நேரத்திலேயே வனாந்தரத்திலேயே ஞானஸ்நானம் எடுக்க வைக்கவும் முடியும். கர்த்தரால் எல்லாம் முடியும். The word of Spirit is the most powerful. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். இங்கே யோசனை பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 7:54 என்ன படிச்சீங்க? பல்லை கடித்தார்கள். யோசனை பண்ணினார்கள். கேட்ட உடனே கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அங்கே அப்போது வார்த்தையானது நம்மை பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வைக்கும்போது, அது பேதுருவும் கூட பாருங்கள், பட்டயத்தை பயன்படுத்த கெத்செமனேயிலே இயேசுவை தற்காத்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 47 51 வசனங்கள் வரை படிங்க சீக்கிரம். அவர்கள் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். பட்டயத்தினாலே. இது எந்த பட்டயம்? ஸ்பிரிச்சுவல் வேர்டா? ஸ்பிரிச்சுவலாக பேசுகிறாங்களா? பட்டயத்தினால வெட்டுவோம்னா ஸ்ட்ராங்காக வார்த்தையை பேசுங்க பண்ணுவோமா? ஸ்ட்ராங்காக வார்த்தையை போடுவோமா? அதுவா? என்னது அது? ஃபிசிக்கல் ஸ்வாட், நேச்சுரல் ஸ்வாட், டைரக்ட் ஸ்வாட். பட்டயத்தினாலே வெட்டுவோமா? அதில் பேதுரு என்ன செஞ்சுட்டான்? ஒருத்தன் காதையும் வெட்டியே போட்டான். ஆனால் அதே பேதுரு ஆஃப்டர் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் எப்படி பேசுகிறான்? பேதுரு எழுந்து நின்று உரத்த சத்தமாய். பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தீங்களா? அது என்னது? அது இதை அவர்கள் யாருடைய வார்த்தையை கேட்டபோது?
பேதுருடைய வார்த்தையை கேட்டபோது. இப்போ அது பேதுரு பட்டயத்தை எடுத்தான். வார்த்தையை கேட்குறீங்களா இல்லை குத்தட்டா அப்படியே எடுத்தான். அன்னைக்கு பேதுரு இயேசு கூட இருக்கும்போது தான் இந்த பட்டயத்தை எடுத்தான், ஃபிசிக்கல். ஸோ இன்றைக்கி சபையில் இருந்தும் ஃபிசிக்கலாக அந்த வார்த்தையை நீங்கள் எடுக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவலாக எடுக்கணும். பேசுகிறவங்களும் ஃபிசிக்கலாக எடுக்கக்கூடாது. புரியுதா? யாருடைய இருதயத்தையும் குத்துற மாதிரி பேசி அவங்கள உடைக்கக்கூடாது. மெய்யாகவே அது ஆவியின் பட்டயமாக இருக்கணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளேருந்து வருகிற வார்த்தை அவங்கள உடைக்கக்கூடியதாக இருக்கணும். அவங்க உடைச்சி மனம் திரும்பி அவங்க அன்னைக்கே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்தப்படக்கூடியதாக இருக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென். நீங்கள் பட்டயத்தை எடுத்து அவனும் பட்டயத்தை எடுப்பான், பிசாசு. மனுஷா தானே, எஸ் காட். அதனால தான் இயேசு முந்தி கொண்டார், அவனை சொஸ்தமாக்கிட்டார், இல்லையா? அப்போ பேதுரு பெந்தகோஸ்தே நாளில் ஆவியின் பட்டயமான வார்த்தையை அவன் எப்படி செய்யணுங்கிறத பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கற்றுக்கொண்டான், இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டான். இந்த பட்டயத்தை எப்படி கையாளணும், இந்த பட்டயத்தை நீங்களும் அப்படி தான். ஊழியத்துக்கு போகிறீங்களா, யார்கிட்டையும் பேசுகிறீங்களா, உங்களுக்குள்ளே இருக்கிற வார்த்தை ஒரு 2 நிமிஷம் அப்படி ஒரு ஜெபம் பண்ணி பேசுங்க. யாருக்கிட்ட ஆலோசனை கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கும் சொல்லும்போது உங்கள் வார்த்தையை கேட்ட உடனே அவங்களுக்குள்ளே ஒரு வேளை பலவீனமோ கட்டோ இருந்ததுன்னா அந்த கட்டு தானாக உடையும். உங்கள் வார்த்தையை நீ ஜெபிக்கவே வேண்டாம், உங்கள் வார்த்தையை கேட்டாலே போயிடும். வார்த்தையை கேட்ட உடனே அது இதாயிடும். அப்படி எனக்கு அனுபவம் இருக்குது பாஸ்டர் சொல்கிறவங்க கரங்களை வேறு. அப்படி எனக்கு அனுபவம் இருக்குது, அப்படி எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை வேறு. பேசும்போதே கர்த்தர் என்கிட்ட பேசும்போதே என்கிட்ட இருக்கிற சில பலவீனங்கள் கர்த்தர் குத்தி காமிச்சு நான் அதை தூக்கி போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை வேறு. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்கீங்க பார்த்தீங்களா? அப்போ உங்கள்கிட்ட அது குத்திருக்கா? ஷார்ப்பர் தான் எனி 2 எட்ஜ் ஸ்வார்ட் தானா? பட்டயத்தினாலே குத்துனாரு, ஊசியாலே குத்துனாரு? இல்லை, வார்த்தை. அந்த வார்த்தை உங்களை என்ன செய்கிறது? சில பேருக்கு நீ என்ன தான் குத்து, நான் அப்படியே இருப்பேன். என்ன நீங்கள் வார்த்தை பட்டயம் வந்து அவங்கள குத்துன்னு குத்தட்டும். ஆமென். அப்படி இருக்கக்கூடாது. அது மழுங்கி போனதாக ஆகிடும். ஸ்தோத்திரம். இருதயம் என்ன செய்திடும்? அவன் மழுங்கி போயிடும். மோசையும் பாருங்கள், ஃபிசிக்கல் ஸ்வார்டு மூலமாக தான் மோசை முதல்ல வெற்றி பெற முயற்சி செய்தான். யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் பாருங்கள், 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 11 15 வரைக்கும் படிங்க. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை, இது பேர்டன் இருக்கு, ஐயோ என் சகோதரனை இப்படி பண்றானே, இப்படி அடிமைப்படுத்துறானேன்னு பேர்டன் இருக்கு. ஆனால் என்ன இல்லை, ஸ்பிரிட் இல்லை, வேர்டு இல்லை, வார்த்தை இல்லை, பிசிக்கல். எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் எங்கும் பார்த்து. என்றைக்குமே ஸ்பிரிச்சுவல்ல இருந்து ஃபிசிக்கலுக்கு மாறாதீங்க. மாறினீங்கன்னா உங்களுக்கு வார்த்தை புரியாது, உங்களுக்கு பிரசங்கிக்கிறது புரியாது, உங்களுக்குள்ளே இருக்கிற பாவமே உங்களுக்கு புரியாது. உங்களுக்குள்ளே நீங்கள் உண்மை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னா, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னா, ஒரு பர்டிகுலர் காரியத்தை உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறாருன்னா அதில் ஏதோ விஷயம் இருக்குது, அதில் ஏதோ விஷயம் இருக்குது. ஒரு பர்டிகுலர் காரியத்தை குறித்து உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுகிறாருன்னா அதில் விஷயம் இருக்குது. அதுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கணும். நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். சிலர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே ஏவப்பட்டு சில வார்த்தைகள் வரும். அப்போ நான் அதை நிறுத்தி அவங்களுக்கு சொல்லுவேன், ஏவப்பட்டு இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார், நிறுத்தி பேச சொல்கிறாரு, உங்கள்கிட்ட சொல்கிறேன், கவனமாக கேளுங்க அப்படின்லாம் சொல்லிலாம் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்குது. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா இருந்து உங்கள் மூலமாக ஆவியானவர் பேசுகிறாருன்னா இது நடக்கும். நீங்கள் நோட் பண்ணணும். ஆனால் நீங்கள் அதை ஃபிசிக்கலாக எடுக்கக்கூடாது. ஃபிசிக்கலாக எடுத்து நீங்கள் பேசக்கூடாது. ஃபிசிக்கலாக எடுத்து பேசிட்டீங்கன்னா கர்த்தர் இருக்க மாட்டார். நீங்கள் தான் மூச்சு இழுக்க பேசிட்டு வாயணும். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2
சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்த்தீங்களா, இது எந்த விதமான யூஸ் இல்லை. அங்கேருந்து ஓடி தான் வந்தான். ஆனால் பின்னால் பாருங்க, நான் உனக்கு வாயாக இருந்து நீ பேச வேண்டியவைகளை நான் பேசுவேன். ஆமென். கர்த்தர் அவனோடு வாயாக இருந்து பேசின வார்த்தைகளை எகிப்து அப்படியே மனம் திரும்பினது. அந்த மோசே இப்போ ஆவியின் பட்டயத்தை கரத்தில் எடுத்தான். எகிப்து மனம் திரும்பிச்சா? மனம் திரும்பலையா? நாள் குறித்து சொன்னான். நாளைக்கு இந்நேரம் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். தீர்க்க தரிசனமாக சொன்னான். ஆமென். ப்ராஃபஸியாக சொன்னான். எகிப்தின் தலைச்சன்கள் சங்கரிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நடந்தது. அப்படியே நடந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ இந்த வார்த்தைகளின்படியாக தொடர்ச்சியாக நம்ம இதனுடைய ஸ்வாட் ஆஃப் ஸ்பிரிட்டை தொடர்ச்சியாக பார்ப்போம். ஆமென். வார்த்தையை எதை ஒப்பிட்டு பேசுகிறது என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர், ஆமென், வாசிங்க. எபேசியர் 6 அதிகாரம் 17 வசனம். எபேசியர் 6 அதிகாரம் 17 வசனம். Thank you Lord Jesus. என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயம், ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும். ஆமென். ஆமென். இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான ஆண்டவரே, பிள்ளைகளுடைய நாவில் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் ஃபிசிக்கலான ஸ்வாட், சேம் லைக் பீட்டர், ஆண்டவரே, மோசஸ், அப்படி போல காணப்படாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் கொடுக்கிற வார்த்தைகள், நீர் கொடுக்கிற பாரம், நீர் கொடுக்கிற அந்த பாரத்தில் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை பேசி அந்த வார்த்தைகளில் வெளிப்படுகிற வல்லமையின் ஜீவனும் அநேகர்களை உயிர்ப்பிக்க, அநேகர்களை பிரகாசிப்பிக்க, அநேகர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த, அநேகர்கள் இயேசுவண்டையில் வர, அநேகர்கள் ஆண்டவரே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று சபைகளிலே ஐக்கியம் கொள்ள உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த செபிக்கிறேன். அவருடைய ஊழியங்களில் விசேஷித்த வல்லமைகள், விசேஷித்த மேன்மைகள் வெளிப்படும்படியாகமா செபிக்கிறேன். அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆஸ்வதித்து பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தும், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்த சொல்லி விடைபெறும்.